ஹலோ மக்களே! இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் வறுவல் தாங்க. வஞ்சர மீன் ஒரு வாட்டி இந்த மாதிரி என்னோட ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. சும்மா அட்டகாசமா இருக்கும். வஞ்சர மீன்னாலே அதிகமா இதில வந்து முள்ளே இருக்காது. ஒரே ஒரு முள்ளு மட்டும் தான் இருக்கும். நடுமுள் மட்டும் தான் இருக்கும். நம்ப சாப்பிடும்போது முள்ளுன்றதே வாயில அடிபடாது. ஸோ, அவ்ளோ நல்லாயிருக்கும் இந்த வஞ்சர மீன் வறுவல். இத நம்ம குழந்தைங்களுக்கும் செஞ்சு குடுக்கலாம். ஏன்னா முள் இல்ல. ஸோ, அதனால செஞ்சு குடுக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முட்டை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி முழுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொட்டைய நீக்கிட்டு சாறு மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் இது கூட கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அண்ட் இந்த மீன் வறுவலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க கார மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அண்ட் எலுமிச்சை பழம் எடுத்து வச்சேங்க இல்லையா, அதோட சாறு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே இப்போ போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்க போறேன். அரைச்சாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இல்ல கார்ன்ஃப்ளவர் மாவு ஆப்ஷனல் தான். ஸோ இதையும் போட்டுக்கிறேன். எதுக்குன்னா, அந்த மிக்ஸிங் வந்து பிரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நான் இப்போது 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வஞ்சர மீன் கூட இந்த மாதிரி நம்ம அரைச்ச அந்த ஃபைன் பேஸ்ட்டை எடுத்து இது கூட போட்டு நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மசாலா வந்து மீனில் ஊறுதோ அவ்வளோவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ இது ஊறினா தான் நமக்கு மீன் வறுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவே. இப்போ இது நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டாச்சு. இப்போ நான் தவா வைக்க போகிறேன். தவா வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அந்த மீனை ஒரு ஒரு துண்டாக எடுத்து நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த ஆயிலில். ஸோ நான் ஒரு 7 துண்டு மீன் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். நல்லா மூடி இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். வஞ்சர மீன் வந்து ரொம்ப அதிகமாக டைம்லாம் எடுத்துக்காது குக் ஆகிறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதும். 10 மினிட்ஸில் சீக்கிரமாக குக் ஆகிடும் வஞ்சர மீன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு மூடி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லா மீனும் நல்லா டபுள் சைட் திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வேக விடணும். இந்த மீனை வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மீன் வந்து குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முள் இல்லைன்றதுனால பயமே இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் வெந்துடுச்சு. இப்போ நான் வெந்த மீனை எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. இது கூட ஒரு பச்சை வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மீனோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் எலுமிச்சை பழம் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், அடிபொலியாக இருக்கும். நான் எப்பவுமே என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு கொடுப்பேன். இதில் வந்து முள் இருக்காதனால என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.